வணக்கம். கல்கி online.com வழங்கும் கதை நேரம். கதையின் பெயர் முகம்மாறு தோற்றப்பிழை. எழுதியவர் கிருஷ்ணா. ஓவியம் மருது. வாசித்துக் கொண்டிருப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. இந்த கதை கல்கி 3 செப்டம்பர் 1995 இதழில் வெளியானது. கல்கி ஆன்லைன் கதை களஞ்சியத்திலிருந்து உங்களுக்காக இதோ. முகம்மாறு தோற்றப்பிழை. நான் அமர்ந்திருந்த இடத்தை நோட்டம் விட்டேன். செழிப்பு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தது. பெரிய ஹால், தரை விரிப்பு, ஜன்னல் கர்டன், ஆள் புதையும் சோஃபா, பெற்ற ஷீல்டுகள், தலைவர்களுடன் சிரிக்கும் போட்டோ, சொந்த மிடுக்கை தம்பட்டம் அடிக்கும் சூழல். முள்மேல் அமர்ந்திருப்பது போல ஒரு அந்நியத்தன்மை. பாடம் செய்யப்பட்ட மானின் கண்களை கவனித்தேன். ஐயோ பாவம். வாங்க தம்பி. குரல் கேட்டு எழுந்து நின்றேன். கனகராஜ் ஐயா வெள்ளை வேட்டி ஜிப்பாவில் பெரிய மீசையுடன் எதிரில் வந்தார். உக்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி? ஆமா, எங்க மீட்டிங்? திருச்சியில் ஐயா, வரும் 24ஆம் தேதி. எதை பற்றி? சமதர்ம சமுதாயம், மலர்ச்சியும் வளர்ச்சியும். இந்த தலைப்பில் பேச போறாங்க. கடிதம் வந்ததா? நல்ல காரியம்தான். நீங்க தீவிர உறுப்பினரா? பெருமையாய் தலையசைத்தேன். எதுக்கு இந்த மீட்டிங்கு? ஒரு வினாடி தடுமாற்றமாய் பார்த்தேன். என்ன கேள்வி இது, அதுவும் இவரிடமிருந்து? உங்க பார்வையோட பொருள் புரியுது தம்பி. நீங்க உங்க கொள்கையை எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான். எனக்கே பரீட்சையா? மனதின் குரல். சமுதாயத்தில் ஜாதி மதம் என்ற பெயரால மக்களை அடிமையாக அடக்கி வச்சிருக்காங்க. அவங்க தலையை நீக்கவும் சமுதாயத்தில் விழிப்புணர்வை மலர வைக்கவும் தான் போராடுறோம். பலே பலே. நீங்க இப்ப பண்ற விழிப்புணர்ச்சிய எங்க அப்பா போன தலைமுறையிலேயே செஞ்சிட்டாரு. வியப்புடன் அவரை பார்த்தேன். அரசியலில் செல்வாக்கான ஆள், புரட்சி கருத்துக்களை வரவேற்று ஆதரவு தருபவர். ஆனால் இவர் அப்பாவை பற்றி தெரியாதே. யோ கணக்கு பிள்ளை! அவரின் அதிகார குரலுக்கு ஒரு இளைஞன் ஓடி வந்தான். கணக்கு பிள்ளை என்றால் 50 வயது பெரியவரையே எதிர்பார்த்த கண்ணுக்கு அந்த இளைஞன் புதிதாய் தெரிந்தான். சம்பத்து, அந்த அரிசி மில் விவகாரம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு முடிஞ்சிருங்க, பவ்யமாய் சொன்னான். படித்த இளைஞனாய் தெரிந்தான். எப்ப கேளு இதே பதில். பாபா. கனகராஜ் ஐயாவின் குரலில் இகழ்ச்சி அதிகமாகவே வெளிப்பட்டது. அந்த இளைஞன் அகன்றதும் என்னை அர்த்த புஷ்டியோடு பார்த்தார். இவன் யாரு தெரியுமா? பதிலுக்கு காத்திருந்தேன். இவன் தாத்தாவிடம் என் தாத்தா வேலை பார்த்தாரு. நிறைய நிலம் நீச்சுன்னு கொடிகட்டி பறந்த குடும்பம். கண்டாந்துறை, தஞ்சாவூர் பக்கத்து கிராமம். அங்கதான் இவங்க குடும்ப ஆட்சி. மீசையை பெருமையுடன் தடவிக்கொண்டார். எதற்கு பெருமை? எங்க அப்பா தான் எதிர்த்து குரல் கொடுத்த முதல் ஆளு. இவன் பிறந்தப்போ வீடே அமக்கலப்பட்டது. 10 நாளைக்கு ஊர் மொத்தமா அங்கதான் சாப்பிட்டது. ஆனா இப்ப எல்லாம் பெருங்காய டப்பா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சிறுவனா இருந்தப்போ இவன் அப்பா எதிரில் உட்காரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கெடுபிடி. நில உச்ச வரம்பு சட்டம், உழுபவனுக்கே நிலம் சொந்தம், இந்த கோஷங்களுக்கு உயிர் கொடுத்தாரு எங்க அப்பா கிராமத்துல. பெரிய விஷயமுங்க. ஆமாமா, ஜனங்க முதல்ல பயந்தாங்க, அப்புறம் அப்பாவை ஆதரிச்சாங்க. அப்பா அந்த ஊரின் நம்பிக்கை நட்சத்திரமாய் திகழ்ந்தார். அவரோட புகழ்ல தான் நான் எம்எல்ஏ ஆக முடிஞ்சுது. ஓ, அதனால தான் எனக்கு இதுல எல்லாம் ஒரு பிடிப்பு. அதே ரத்தம் தானே ஓடுது உடம்புல. மேலும் 10 நிமிடம் அவரே பேசினார். நான் வந்த நோக்கம் டொனேஷன். மெதுவாய் சொன்னேன். கிடைத்தது. கைகூப்பி விடை பெற்றேன். வீட்டின் வெளிவாசலில் அந்த இளைஞன் நின்றிருந்தான். மனசில் சம்பத்தின் மேல் ஒருவித பரிதாப உணர்ச்சி மண்டியது. வாழ்ந்து கெட்ட குடும்பம். என்ன படிச்சிருக்கீங்க சம்பத்? +2. அதுக்கு மேலே வசதி இல்லை படிக்க. அப்பா வேற இல்லை. அம்மா, நான், தங்க, இதுதான் வருமானம். +2 முடிச்சதும் ஐயா வந்து கூப்பிட்டாரு.
கனகராஜ் ஐயாவின் மீசை தடவிய பெருமை சிரிப்பொலி காதில் ஒலித்தது. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எதுங்க? இப்படி உங்களிடமே வேலை செஞ்சவங்க இடத்துல நீங்கள் கை கட்டி நிற்கிறது. பணம், சாப்பாடு, வேலை யார்கிட்ட செஞ்சா என்ன? காலத்தோட சுழற்சி எல்லாமே. என்னால் பேச முடியாதபடி யோசனை. அது சரி, நீங்கள் என்ன விஷயமா ஐயாவை பார்க்க வந்தீங்க? சமதர்ம சமுதாய. என் வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். www.kalkionline.com